எல்லாருக்கும் வணக்கம். ஆம், முதல்ல எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். சுதர்ஷன் சொன்ன மாரி அப்படி ஒண்ணும் பயங்கரமான ஒரு ப்ரெஸ் மீட்டோ அந்த மாரிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்கள யாரையுமே சந்திக்கல. யூசுவலா ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதோ தேங்க்ஸ் மீட்டோ, சக்சஸ் மீட்டோ இல்ல ஏதோ ஒரு வகையில சந்திச்சுருவேன். இந்த தடவ சந்திக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த நீலம் பண்பாட்டு மையம் போம்போது அப்பவும் பேசணும்னு நெனச்சேன். பட் ஆனா கொஞ்சம் அவசரமா போ வேண்டியிருந்ததுனால அப்பவும் சரியா பேச முடியல. ஸோ அடுத்த படத்துக்கு மூவ் ஆகுறதுக்குள்ள என் சைட்லேருந்து ஒரு 2, 3 விஷயம் நெறைய இந்த சோசியல் மீடியால போயிட்டு இருந்தது. அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ அதுக்காக தான். ஸோ முதல்ல கூலியிலேருந்தே ஆரம்பிச்சுதான் நினைக்கிறேன். அ முதல்ல மக்களுக்கு நன்றி. அ 35 நாள் கிட்ட கூலி தியேட்டர்ல ஓடுச்சுன்னு நெனைக்கிறேன். அ அம் நான் வசூல் அத பத்தி பேச விரும்பல. ஒரு லாபகரமான படம்னு சன் பிக்சர்ஸ் சொன்னாங்க. அண்ட் 1000 விமர்சனங்கள தாண்டி அந்த படம் 35 நாள் ஓடுனதுக்கும், இல்ல இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும், அ மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. அண்ட் யூடியூபர்ஸ், அம் அ அ எந்தெந்த வகையில அந்த படத்த பத்தி பேசினாங்களோ, மீம் கிரியேட்டர்ஸ், ரிவ்யூவர்ஸ், கிரிட்டிக்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. அதில வந்த கிரிட்டிக்ஸ் வந்து அ நெறைய விஷயங்கள் என்ன யோசிக்க வச்சிருக்கு. எப்படின்னா, ஸோ இதுதான் என்கிட்டருந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த மாரி கதை சொல்றது தான் எதிர்பார்க்குறாங்கங்கிறது வரைக்கும் நெறைய விஷயம் நானும் அது லேர்னிங்கா எடுத்திருக்கேன். அண்ட் அத என்னோட அடுத்தடுத்த படங்கள்ல அ அவ்வளோ தூரம் விமர்சனங்கள் இல்லாத படங்கள தர முயற்சி செய்வேன். நன்றி. அண்ட் அதுக்கடுத்து ரஜினி சார், கமல் சார் படம். அ அத பத்தியும் நெறைய விமர்சனங்கள் போயிட்டு இருந்தது. என்ன எது கிளாரிட்டி இல்லன்னு. அத பத்தியும் என் சைட்லருந்து ஒரு கிளாரிட்டி குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அ கூலி ரிலீஸ் ஆகுற டைம்ல 2 பேருமே மீட் பண்ணேன். அண்ட் 2 பேருமே இந்த மாரி ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க. எனக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட 46 வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஆனா எனக்கு அப்ப கைதி 2 இருந்தது. கைதி 2 தான் என்னோட இம்மீடியேட் நெக்ஸ்ட் ஃபிலிமா இருந்தது. பட் ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ண முடியல. ஸோ அதனால நான் புரொடக்ஷன் சைட்ல சொல்லிட்டு, நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேங்க. எனக்கு திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 1 1/2 மாசம் சின்சியரா எழுதினேன். அ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன் 2 பேரையும் வச்சு ஒரு படம் பண்றதுக்கு. 1 1/2 மாசம் கழிச்சு நேர்ல போய் மீட் பண்ணி 2 பேருக்கும் தனித்தனியா நரேஷன் போச்சு. 2 பேரும் ஈக்குவலா எக்ஸைட் ஆனாங்க கதை மேல. பட் ஆனா என்னன்னா, 2 பேரும் நெறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கன்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஆ ஜெயிலர் 2 வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும், இப்போ கமல் சாரோட அடுத்த அன்புரி மாஸ்டர் டைரக்ஷன்ல வர படமாகட்டும். ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனா இருக்கு. திரும்பவும் கேப் இல்லாம இன்னொரு ஆக்ஷன் போகணுமாங்கிறது தான் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியா இருந்தது. 2 பேரும் ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்கங்கிறது தான் எனக்கு அது மூலியமா தெரிஞ்சு 2 பேரும் சொன்னாங்க. பட் லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது. அண்ட் அத நான் ஜென்யூனா சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். பட் ஆனா நான் இப்போ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்ப திருப்பி வருவேன்னு தெரியாது. கார்த்தி சாருக்கும், அவங்க டீமுக்கும். ஸோ அதனால அவருக்கு கைதி 2க்கு இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டைரக்டர் குடுத்தாரு. இதுதான் ஆக்சுவலா நடந்தது. அண்ட் அந்த கேப்ல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் குடுத்துருந்தாங்க. சரி அந்த கமிட்மெண்ட்ட கிளியர் பண்ணிடலாம்னு யோசிக்கும்போது, எனக்கு அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு 3, 4 வருஷமா பேசிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு படத்துல கொலாப் பண்ணலான்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாரி இருந்தது. ஸோ இந்த கேப்ப யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்துடலாம்னு யோசிச்சது தான். அதுவும் நெறைய சம்பளம் கேட்டேன். அதனால கைதி 2 பண்ணல. அப்படிலாம் போட்டு தான் அப்படிலாம் இல்ல. சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டும், ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறது தான். நான் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும், நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும்னு நெனச்சேன். லாஸ்ட் வீக் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டேன். ஸோ என்னோட அடுத்த படம் கைதி 2வா தான் இருக்கும். அது ஏன் நான் ரொம்ப சால்ட்டா சொல்றேன்னா, அந்த எல்சியூ இல்ல, எல்சியூ க்ளோஸ் ஆயிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து ஜி ஸ்குவாட் இல்ல. ஜி ஸ்குவாட் க்ளோஸ் பண்றதுன்னா நான் க்ளோஸ் பண்ணிடலாம். எல்சியூன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல. அது வந்து ஃபேன்ஸா அவங்க தியரியில எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது. நான் அத ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ அத டக்குன்னு நான் ஒருத்தன் மட்டும் முடிவு பண்ணி, இல்ல எல்சியூல படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆ கைதி 2 ஆகட்டும், விக்ரம் 2 ஆகட்டும், ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆகட்டும், இதெல்லாம் என்னோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ இத நான் பண்ணாம போ முடியாது. இது எல்லாமே என்னோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ அதனால எல்சியூ மூடப்படல. திருப்பி ஓப்பன் ஆகும். இந்த அல்லு அர்ஜுன் சார் படம் முடிச்சோனே, அது இப்பதான் ஆக்சுவலி ப்ராப்பரா ஓப்பன் ஆகும்னு நெனைக்கிறேன். அண்ட் அதுக்குள்ள புரொடக்ஷன்ல பென்ஸ் இருக்கு. அதுவும் எல்சியூக்குள்ள தான் வருது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துட்டே இருக்கும். அண்ட் இதுதான் மொத்த கிளாரிட்டி. அண்ட் அமீர் கான் சார் படத்த பத்தியும் சொன்னாங்க. அமீர் கான் சாரும் நானும் ஒரு படம் பண்றதா இருந்து, இப்பவும் பேசிட்டு தான் இருக்கோம். இத்தன கமிட்மெண்ட்ஸ் எனக்கும் இருக்கு. அவருக்கும் நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது எப்போன்னு தெரியல. பட் ஸ்டில் அது பேசிட்டு இருக்கோம். அண்ட் அவ்வளதான். இதுதான் நான் மெயினா மேஜரா அட்ரஸ் பண்ணணும்னு நெனச்சேன். ஏன்னா இதுக்கு நான் ஒரு பாயிண்ட்ல பதில் சொல்லி ஆகணுன்ட்டே இருந்தது. ஏன்னா ஒரு சைடு 2 சைடுல எல்லா பக்கமும் பேசிட்டே இருக்காங்க. ஸோ என்னோட சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி குடுத்துட்டு நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆன் ஆகணும்னு இருந்தது. ஸோ அதனால தான் இந்த பிரஸ் மீட். அண்ட்
தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மேம். ஆக்டிங் வெஞ்சர்ஸ் பத்தி பேசவே அதான் மேம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு. அது அருண் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 25 டேஸ் பேலன்ஸ் இருக்கு. அந்த படம் ஷூட் முடிச்சுட்டு நான் அடுத்து அல்லு அர்ஜுன் சார் படத்துக்கு மூவ் ஆயிடுவேன். லோகேஷ் சார், உங்களுக்கு நடிக்கிறது ஈஸியா இருக்கா? டைரக்ஷன் பண்றது ஈஸியா இருக்கா? எல்சியூல தனுஷ் சிம்புலாம் சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஏங்க இவ்வளோ கேள்வி கேட்டீங்க. நடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லைங்க, கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதான் நான் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், சும்மா இருக்க டைம் இப்படி ஏதாவது செலவு பண்ணணும்னு சொல்லி பார்த்தது தான். அண்ட் அருணுக்கு எனக்கு கம்ஃபர்ட் இருந்தது, ஃப்ரெண்டு வேறு. ஸோ அதனால் ஈஸியாக அந்த படம் பண்ணிருக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டம் தாங்க அது. திருப்பி அது கன்டினியூ பண்ணுவோமா இல்லையா தெரியல. இப்போ சொன்னேன்ல இவ்வளோ லைனப் இருக்குது, ஸோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ தெரிலங்க. Lokesh. Hello. எஸ். So initial days like lot of positive reviews வந்தது, லைக் நிறைய உங்களுக்கு நீங்க தான் மோஸ்ட் செலிபிரிட்டி டைரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக நெகட்டிவ்ஸும் இருக்கு, லைக் ஹேட்ரடும் இருக்கு. ஸோ ஹேண்ட்லிங் போத் தீஸ் திங்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம், லைக் அதை எப்படி பார்க்குறீங்க? ஹவ் யூ ஹேண்டில் தோ? இல்லைங்க, நான் அதான் முன்னாடி தான் நான் சொல்கிறது ஒன்று தான். நான் அதை எதுவும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா அது என்னோட வேலை. இப்போ வந்து என்னோட ஃபஸ்ட்டு படம் இல்லை கூலி, என்னோட ஃபஸ்ட்டு படம் மாநகரம். கிட்டத்தட்ட 9 வருஷமாக எவ்வளோ பாராட்டுகள் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அவ்வளோவே பாராட்டிட்டு இருந்திருக்காங்க. டக்குனு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. அண்ட் படங்கிறது மக்களுக்காக, அது அவங்களுக்கு காட்டும்போது விமர்சனம் வரும்போது அது ஏற்று ஆகும். ஸோ அதனால் அதை நான் ஸ்பிட் பண்ணி பார்க்கல. அண்ட் ரெண்டாவது அதை நான் பர்சனலாக எடுத்துக்கல, அது ப்ரொஃபஷனலாக மட்டும் வச்சுக்கலான் இருக்கேன். ஸோ அதனால் சக்ஸஸ் அண்ட் ஆவரேஜ் இன் கோயிங் பேக் அது அது உண்மை தானே, எல்லாருக்குமே நடக்கிறது தானே. ஸோ அதனால் பெருசாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அல்லு அர்ஜுன் படம் இரும்பு கை மாயாவி. சார் இரும்பு கை மாயாவி அந்த கதை தான் அல்லு அர்ஜுன். இல்லை சார், அது வந்து இப்போ தான் அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க சார் அந்த படத்தை பற்றி. ரெண்டாவது அவங்க ப்ரொடியூசர் சார்பாக அவங்க சைட்லேருந்து வர அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு படம் பண்ணுறோம் சார். லோகேஷ் சார். எஸ் சார், அதாவது கூலி படம் ரிலீஸ்க்கு முன்னால் நீங்கள் சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தீங்க. அதை வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது எக்ஸாஜரேஷன் நினச்சிட்டு சார். லோகேஷ் சார், உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறைய வந்துட்டு இருக்கு செய்திகள். அப்படி ஒன்று வந்தது தான் ஹிந்திக்கு போயிட்டு நீங்கள் அமீர் கானோட பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃபியூச்சரில் மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு 3-4 தடவை மீட்டிங் போச்சு. எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும், அவர் பெரிய ஃபேன் தான். அண்ட் அவரும் வந்து என் ஒர்க் ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி தான் அவர் கூலிலேருந்து படம் பண்ணணும்னு பேசுகிறாரு. பட் ஆனால் நான் சொன்னேன் சார், இங்கே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, சாருக்குமே அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு டைம் லைனில் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகும்போதோ வேற ஒரு டைம் கிடைக்குதோ அப்படிங்கிறத பார்த்து தான் சார் பண்ண முடியும். பட் ஆனால் டாக்கிங் சார். சார் எனக்கு எல்லா ஹீரோஸ் கூட வேலை செய்யணும் சார், அவங்க எல்லாரும் கூடயும் பேசிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் டைம் லைன் தான் சார் பிரச்சனை. சார் இங்கே சார் நீங்கள் டிசியில் பண்ணிட்டு இருக்கிறதா, டிசியில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஜனநாயகத்தையும் ரிப்போர்ட்டராக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் தகவல் வந்துச்சு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் 2 கேள்வி ஆரம்பிச்சிடுறேன். இந்த சென்சார் இஷ்யூ கூலிலையும் ஏ சர்டிஃபிகேட் வந்திருந்தது, ஜனநாயகலையும் அது பாதிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த 2 கொஸ்டின்? சார் டிசியில் அவன் சார் பண்ணிருக்கேன், அது அருண் மாதேஸ்வரன் படம். இது வந்து ஹெச் வினோதனாவும் விஜயனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. ஸோ அது கேமியா பண்ணேன். அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், அதுக்கு மேலே அவங்க பேசிங்க. அண்ட் ரிகார்டிங் சென்சார் போர்ட், நான் கூலி சொல்லணும்னா அதுக்கும் நிறைய விமர்சனம் வந்ததில்ல. ஏன் ரஜினி சார் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி. சரி, ஏ சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போல எனக்கு என்ன ஆச்சுன்னா, சென்சார் போர்டில் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னா தி அட்வைஸ் வித் 35 கட் சொன்னாங்க. அப்புறம் ஒரு 9 மியூட்ஸ் இருந்தது. மியூட்ஸ் கூட ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் 35 கட்டுங்கிறது வந்து என்னால் அன்றைக்கி ஏற்றுக்க முடியல. இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி ஐ டேக் த பிளேம். நிறைய இடத்துல நான் புரிய வச்சிருக்கணும். பட் ஆனால் அதையும் மீறி 35 கட் அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காது. இன்னும் நீங்கள் வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிஃபிகேட்டா இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ சர்டிஃபிகேட்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இமீடியட்டாக அது நான் ஒருத்தர் எடுக்க முடியிற கால் இல்லை, ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்டையும் பேசினேன், ரஜினி சார்கிட்டையும் பேசினேன். அண்ட் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி வி அப்ளை ஃபார் ரீசென்சார். உடனே ரீசென்சார் அப்ளை பண்ணோம். ரீசென்சாரில் அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே 35 கட்டு அட்வைஸ் பண்ணாங்க. பட் அட்வைஸ் பண்ணுறதை தாண்டி ரீசென்சார் எனக்கு சொன்னது என்னென்னா, தீமேட்டிக்காகவே இது அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறதும் தீமேட்டிக்காகவே எனக்கு இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்குது. அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தையுமே விஷுவலாக கட் பண்ணிட வேணாம், இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸையும் எடுத்துகிட்டு அண்ட் தென் வி டிசைடட். ஏன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால மட்டுமே ஒரு 40-50 கோடி வருமானத்தில் லாஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது சன் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், ஒரு லொகேஷன் உங்கள் காலாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டது. இல்லைன்னா ஆப்வியஸாக
இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னா நான் வேணாம் தான் சொல்லியிருப்பேன். பட் இதுதான் ஆக்சுவலி நடந்தது. அண்ட் ரிகார்டிங் ஜனநாயகன் இடத்துல நீங்கள் வினோதனோட தான் கேட்கணும். நான் சென்சாருக்குள்ளே போகல, அதனால நான் சொல்ல முடியும். தேங்க்யூ. சார், இயக்குனரா இருந்து நடிகர்களை இயக்குனதுக்கும் இப்போ நீங்களே வந்து ஒரு நடிகரா மாறினதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது? இப்போ உங்களுக்கு வந்து நடிகரா இருக்கிறது சுகமா இருக்கா? இப்போதான் உங்ககிட்ட நாங்கள் சொன்னேன், ஆனால் உங்களுக்கு தமிழில் வேணும். அதுக்கு சுகமாலாம் இல்லை, நல்லா இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டைரக்ஷன் நம்ம தெரிஞ்ச வேலை செய்யறதுக்கும் தெரியாத வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் தான். சார், மீனாட்சி சுந்தரம், உங்க ஐயா. படங்கள்ல நிறைய வன்முறை இருக்கு, வெட்டு குத்து ரத்தம் குரூரெல்லாம் இருக்கு. இது வந்து சமூகத்துக்கு நல்லது இல்ல. லோகேஷ் கனகராஜ் ஒரு மனநல டாக்டர் கூட பார்க்கணும் அளவுக்கு உச்சமா கமெண்ட் வந்தது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, ஜனநாயகம், நீங்க மலேசியா எல்லாம் போய் விஜய் சாருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, சினிமா வாழ்க்கைக்கு அண்ணன் நீங்க. அடுத்து இந்த ஏப்ரல் மே பிரச்சாரத்துக்காக போவீங்களா? அந்த வகையிலும் சப்போர்ட் இருக்குமா? காலையில் நேரம் ஏன்னா சொல்லுங்க. இல்லை, நான் வன்முறை இது வந்து ஆனால் இப்போ நான் வந்து ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு நினச்சி வரும்போது, நான் சின்ன வயசுலேருந்து என்ன படங்கள் பார்த்து வந்தேனோ, நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன். நான் தேவர் மகன் விருமாண்டி எல்லாம் பார்த்து தான் வந்தேன். நான் மனநல மருத்துவமனைக்கெல்லாம் போகல, நான் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் இங்கே வந்தேன். அண்ட் இப்போ அதையும் தாண்டி இப்போ கில்பில் ஆகட்டும், வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர்லாம் கிடைக்குது, அதாவது ஆக்ஷன் படங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த 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 ஜென்ரேஷனில் இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணுறதே வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறாங்க, பிரேக்கிங் பேக், டெக்ஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துறாங்க. ஸோ இதுவே 10 வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து. அப்போ என்னன்னா அவங்க ஆன் பார் நாங்கள் பார்க்குற இந்த வெப் சீரிஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத கம்பேரிசன் வைக்கிறாங்க. அதுக்காக வயலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்ணுறது மட்டும்தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணுறது நான் சொல்லலை, அதையும் காரணமாக வைக்கிறாங்க. ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்ததுக்கு நான் உங்களை என்கேஜாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது. இதில் இந்த சோகால் வயலன்ஸ், நான் வயலன்ஸ்னே சொல்ல விரும்புகிறேன், அது ஒரு ஆக்ஷன் படம். எப்படி ஜாக்கி சானை பார்த்தோம், எப்படி ப்ரூஸ்லி பார்த்தோம், அர்னால்டை பார்த்தோம், இப்படிலாம் பார்த்து தான் வந்தோம். அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம், நம்ம ஊர்லேயே கமல் சார் பார்த்தோம், எல்லா ஆக்ஷனும் விஜயகாந்த் சாரோட ஒன் தேட்டரில் விடாமல் பார்த்தோம். இதெல்லாம் தான் ஒரு ஆக்ஷன் டைரக்டர் ஆகணும்னு மாற்றுறது. இது எப்படின்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அது அவ்வளோ ஈஸியாக அப்படி சொல்லிட்டு கடந்து போகிற விஷயம் இல்லை தானே. ஒரு தப்பு நடக்குது, அதுக்கு இந்த டைரக்டரோட படம் தான் காரணம்னு சொல்லிட்டா அது அவ்வளோ ஈஸி இல்லை தானே. இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு சொல்கிறீங்களே, இருக்கு, சமூக பொறுப்பு இருக்கு, ஓகே, நான் வயலன்ஸ் கம்மி, பார்க்குறவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும் இல்லைண்ணே. அப்புறம் எதுக்கு நான் படிக்கிறோம், எதுக்கு இத்தனை பேர் அப்பா அம்மா வளர்த்து எவ்வளோ பேருக்கிட்ட அட்வைஸ் கேட்குறோம், எல்லாருமே இருக்குல்ல. ஸோ அது ஈஸியாக கடந்து போகிற விஷயமே இல்லைன்ற. அதையும் மீறி உங்களை ஒரு சினிமா ஒரு 2.5 மணி நேரம் பொழுதுபோக்கு படம் உங்களை மாற்றுதுன்னா மனசார நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கும். அப்போ நாளைக்கு எதில் வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ல, அது நம்ம தானே, நம்ம கையில் தானே இருக்கு. அதுக்கு அதை காரணம் காட்டிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். 2 சைடும் பொறுப்பாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். லோகேஷ், பிரச்சாரம் தான் என்ன இல்லைண்ணே, அரசியலுக்கு எனக்கு என்னென்ன லோகேஷ், இங்க ஒரு இப்ப தேவதாஸ் படம் பண்றீங்க, தேவதாஸ்ல இந்த கெட்டப் தானா? ஏன்னா தேவதாஸ்னாவே தாடி வச்சுதான் வரணுமா? இல்ல லோகேஷ் கனகராஜ் வந்து அது மாதிரி மென்ஷன் பண்றாங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்க நடிக்க போறேன்னு சொன்ன பிறகு எந்தெந்த ஆக்ட் வந்து உங்களை வந்து நடிக்காத, நீ டைரக்டே பண்ணுன்னு சொன்னாங்க? ரஜினி சார், கமல் சார் என்ன சொன்னாங்க? இல்லைண்ணே, இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு லைன் ஆஃப் கேள்விக்கு வந்து அருண் தான் பதில் சொன்னோம். தேவதாஸ் தாடி வச்சிருக்கணுமா வச்சிருக்கூடாதா அது எல்லாமே அவன் தான் பதில் சொன்னோம். இது வந்து அவன் இப்படி வர சொன்னான், அதனால நான் எப்படி நடிச்சிருக்கேன், அவள் தான் என்னால் பதில் சொல்ல முடியும். அண்ட் இல்லைண்ணே, நான் ரஜினி சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் நான் நினைக்கிறேன். நான் இப்போ கூலியிலேருந்து வரும்போது அவர் வாழ்த்துக்கள் தான் சொன்னார், கமல் சார் வாழ்த்துக்கள் தான் சொன்னார். அண்ட் நான் விஜயநாட்ட பேசினேன், அவர் வாழ்த்துக்கள் சொன்னார். அண்ட் சேது நான் மீட் பண்ணும்போது பேசினேன். அவங்கள யாராவது அன்றைக்கி பார்க்குறோமோ அது மட்டும் தான் மீட் பண்ணி பேசணும். அண்ட் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். நீங்கள் இந்த ரஜினி சார் கமல் சாரை பற்றி பேசினால அவங்க 2 பேரை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்லேருந்து அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருக்காங்க, நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதே ஒரு பாகியமாக நினச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு ஊர்லேருந்து வந்து 2 பேரையும் டைரக்ட் பண்ணிட்டேங்கிறத ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன், தெரியாமல் லைக் பண்ணதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு தேதிக்கு அப்படி யாராவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா, இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும்? அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னு என்னன்னு தெரியாது, ஃபாலோ அன்ஃபாலோன்னு என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா கமல் சாரி ரஜினி சாரி அன்ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் சொல்கிறது கூட நம்ப மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறது தான் நம்புறாங்க. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அன்ஃபாலோ பண்ணுறதோ அப்படி எதுவும் இல்லை. அதையும் மீறி இந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவான விஷயம் இருந்ததுன்னா என் சைட்லேயோ இல்லை என் டீம் சைட்லேயோ யாராவது கிட்ட கேட்டு கொஞ்சம் எழுதுனீங்கன்னா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நீங்க அல்லு அர்ஜுனை வச்சு அட்லியும் பண்றாரு, அல்லு அர்ஜுனை வச்சு இப்போ நீங்க லோகேஷ் கனகராஜும் பண்ண போறாரு. ஸோ 2 பேருக்கும் உள்ள அந்த காம்பினேஷன்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இருக்குமா? யார் பெஸ்ட்டாக பண்றது அல்லது யார் படத்தை பீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு? இல்லைங்க, 2 பேருமே எங்களோட அடையாளம் தமிழ் இண்டஸ்ட்ரி.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியை எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போகிறோங்கிறது ஐடியா. அது அட்லீஸ்ட் சைடில் அவர் ட்ரை பண்ணுறாரு, என் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் யார் படம் ஜெயிச்சாலும் அதிகமாக சம்பாதிச்சாலும் சந்தோஷம் தான். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் போதும். 2 பேருக்குமே வாய்ஸ். பண்ணுங்க சார் உங்க ப்ரொடக்ஷன். எஸ் மேம். அது ப்ரொடக்ஷன் ஐடியாவே வந்து எனக்கு இந்த பொட்டன்ஷியல் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்களோட அந்த டைமில் அவங்க கண்டினியூஸாக படங்கள் பண்ணிருந்தாங்கல்ல, மாநகரம், மாயா, அருவி, ஜோக்கர் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட்டில் படங்கள் பண்ணுங்கிறது ஆசை. இப்போதைக்கு மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு நிரஞ்சன் டைரக்டர் அவர் எடுத்த படம் அது முடிஞ்சிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு. ரத்னகுமார் டைரக்ட் பண்ணுற படம் 29ன்னு சொல்லி, அது நானும் கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் சந்தானம், ஸ்டோன் பெஞ்ச் அவங்களும் சேர்ந்து தயாரிக்கும். அந்த படமும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ணுற படத்தில் வந்து பென்ஸ் அது ஷூட் போயிட்டு இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு பெரிய படம், அதனால அது கொஞ்சம் ஷூட் போகும், கொஞ்சம் நிறையா ஷூட் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மிஸ்டர் பாரத்தும் பென்ஸும் வந்து நான் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை, என் கூட சுதன் சார் அண்ட் ஜெகதீஷ் அவங்களோட கம்பெனிஸும் இன்வால்வ் ஆயிருக்கு. இப்ப சமீப காலமா வரக்கூடிய படங்கள்ல இருக்க இயக்குனர்கள் இன்க்ளூடிங் லோகேஷ் கனகராஜோட படங்கள்ல வந்து ட்ரக் அபியூஸ் நிறைய இருக்கு, போதை கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லி பரவலான பேச்சு சார். இது நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க, அதை பத்தி மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக் யூசேஜை வந்து படத்துல வந்து பிக்சரைஸ் பண்றது நல்லதா? அந்த சீன்ஸை வச்சுதான் படங்கள் ஓடுமா? ஓகே சார், நான் எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார். ஏன்னா இது ரொம்ப நாளாக இந்த அலிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க சார். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேலையாக புரிஞ்சிச்சு. அதுவும் இப்போது சொசைட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது இருக்க மாதிரி. பட் ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்க சார், நான் பண்ண எல்லா படங்கள்லையுமே ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஆயிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கேயுமே நான் சொல்ல சார். நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அதில் நான் எனக்குன்னு ஒரு சொசைட்டி கன்சர்ன் இருக்குது சார். அதை மீறி நான் பண்ணதில்லை. நீங்கள் மாநகரம் எடுத்துட்டிங்கன்னா அதில் கடைசியில் அவர் சொல்லுவார், மனுஷங்க செய்கிற தப்புக்கு ஊரை கொட்ட சொல்லி எந்த தப்பும் இல்லைன்னு. கைதி எடுத்துட்டிங்கன்னா கார்த்தி சாரும் சரி, மரியம் ஜாட் சாரும் சரி, கடைசியில் இதை எத்தனையும் எரிச்சு தாண்டா போவோம், இந்த நாயினால தான் உருப்படாமல் போகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தம் எரிப்பாங்க. நீங்கள் மாஸ்டரில் எடுத்துட்டிங்கனாலும் நான் இதே தான் சொல்லியிருப்பேன். அது எப்படி 18 வயசு கீழே இந்த உனக்கு ஆகல நீ தேட்டருக்குள்ளே போகாதுன்னு சொல்ல முடியுதோ, எப்படி வந்து சாராயமும் பீடியும் அவன் கையில் கிடைக்குதுன்னு கமல் சாரை வச்சு இந்த ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன, அது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறத அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது என்னன்னா, எனக்கு கிடைச்ச ஹீரோஸ் மூலிமா எவ்வளோ தூரம் உறக்க இதை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். அதை நீங்கள் சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்ல இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குங்க. நான் கைதி படம் முடிக்கும் போது முதல்ல 900 கோடிக்கு ட்ரக்ஸ் மாட்டுமான்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஷூட்டிங்ல இருக்கும்போதே 20,000 கோடிக்கு ஒரு ஊர்ல மாட்டுச்சு. ஸோ இது வந்து எதுவுமே நான் சொல்லி தரல. 20,000 கோடி நான் சொன்னது 900 கோடி தான் சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தாலும் கம்மி ரேஷியோவில் தான் சொல்லியிருந்தேன். இது இந்த சொசைட்டியே எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு சொன்னேன் சார். இது மட்டும் இல்லை சார், என் சைடில் இதுக்கு நான் தான் பேசி ஆகணும். வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம், கமர்ஷியலாக வந்துட்டான் ட்ரக்ஸை வச்சு படம் பண்ணிட்டான் இல்லை சார். எவ்வளோ தூரம் சே நோ டு ட்ரக்ஸ் கேம்பெயினுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என் சைடில் அவ்வளோ கேம்பெயின்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு காலேஜாக போய் இது ப்ரொபகண்டா மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை தொட மாட்டேன்னு பிளட்ஜ் எடுக்க வச்சிருக்கேன். கோயம்புத்தூர் கமிஷனர் கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு கோயம்புத்தூர் இருக்க எல்லா காலேஜையும் மொத்தமாக வச்சு ஒரு 60 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதில் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவனை அசிஸ்டண்டாக சேர்த்துன்னு சொல்லியிருக்கேன். அவன் தான் இப்போ என் அசிஸ்டன்ட். ஸோ இது எல்லாமே என் சைட்லேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ணணும் இல்லை, இது சொல்லணுன்னு இருந்தது சொன்னேன். அண்ட் இப்போ நான் சொல்கிறேன், பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது நான் அது ஒரு கன்சர்ன், அது நான் சொல்லி தான் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எஸ் சொல்ல நோ சொல்லிருக்கேன், அதை எல்லாரும் உறக்க சொல்கிறாங்க ஹீரோஸும் சேர்த்து. இந்த எல்சியூ உருவானது வந்தால் இதில் திட்டவட்டமாக கமல் சார் சொன்ன மாதிரி தான் ட்ரக்ஸு இந்த சொசைட்டிக்குள்ளே வேணான்னு தீவிரமாக இருக்கிற தீவிரவாதின்னு அவர் சொல்லியிருப்பார்ல, அதை தான் நானும் கமர்ஷியல் ஃபார்மேட்டில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம், நான் கெட்டது மட்டும்தான் பார்ப்போம்னு சொல்லியிருந்தா நானும் என்ன சார் பண்ண முடியும். மேபி நான் பண்ணாமல் விட்டுறேன், அதனால பண்ணாமல் விட்டா சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான், நான் அது பண்ண போகிறேன். தேங்க்யூ சார். இன்வைட் அழைச்சிட்டு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் வித் யுவர் விஷஸ் அண்ட் பிளஸிங்ஸ் என்னோட அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.